கலந்துக்கிட்டீங்க. ஆனா உங்க வைஃப் உற்சாகமா கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களையும் எல்லா போட்டியிலையும் வின் பண்ண வச்சிருக்காங்க. சாமர்த்தியமா எல்லா போட்டியிலையும் முடிவெடுத்து செயல்பட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா வருவீங்க. அதுக்கு உங்க வைஃப் ஒரு காரணமா இருப்பாங்க. எனக்கு இப்போ இங்க இருக்கிற கப்பிள்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு திருமணம் நிலைச்சிருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? லவ் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சார். விட்டு கொடுத்து போகணும் சார். அதிகமா சண்டை போடாம இருக்கணும். அப்படியே சண்டை போட்டாலும் சேர்ந்துடணும். சினு, நீங்க சொல்லுங்க. ட்ரஸ்ட் சார், நம்பிக்கை. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை தான் முக்கியம். அது இல்லாம போயிட்டா அந்த உறவுக்கு அர்த்தம் இல்லை. சீனு சொல்றது சரிதான் சார். நம்பிக்கை இருக்கணும். சில நேரம் எந்த கேள்வியும் கேட்காம அந்த நம்பிக்கையை நாம வைக்கணும். குட். அடுத்ததா இதுக்கு பெண்கள் மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்களா? ஆமா சார், அது கேக்குறத பொறுத்து. நான் கேள்வி கேட்காம என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் சார். ஓகே. இதே உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்ட? கொடுத்துருவேன் சார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா சார். என் ஹஸ்பண்ட் என் கூட சந்தோஷமா இல்ல, நான் பிரியணும்னு கேட்டா டைவர்ஸ் கொடுத்துருவேன் சார். ஏன்னா சந்தோஷம் இல்லாம என் கூட அவர் வாழ்றதுக்கு, என்ன பிரிஞ்சு அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா அந்த பிரிவை நான் அவருக்காக கொடுப்பேன் சார். குட் ஆன்சர். ஆனா நீங்க 2 பேரும் ஐடியல் கப்பலா இருக்கீங்க. எப்பவுமே பிரியாம இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். திரும்பவும் என்னோட வாழ்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, யாரும் பயப்படாதீங்க. கை விலங்கெல்லாம் கழட்டி விட்டுடலாமா? ஓகே, சாவி எடுத்துட்டு வாங்க. என்ன இப்படி நாறுது? பின் என்ன, சாக்கடையில சந்தன மாசமா வரும். ஐயோ, உள்ள போயிடுச்சு. இப்ப அந்த சாவி எப்படி எடுக்கிறது? என்ன பண்றது? எப்பயாவது சாவி எடுத்தாகணுமே. இல்லனா என் புள்ளை அவ ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவா. அண்ணி நல்லா தேடுங்க. நாத்து தாங்கல. ஐயோ பார்வதி, அண்ணி நீங்க அந்த மாயை அசிங்கப்படுத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ உங்க பக்கத்துல யாருமே வரதுக்கு அசிங்கப்படுவாங்க. நான் அப்ப பேசாதீங்க. இல்ல, இந்த லெட்டர்ல என் லவ் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? எதுக்கு கிழிக்கிற? உண்மையான லவ் தடுக்க பாக்குறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏதோ உன் புருஷனுக்கு லெட்டர் கொடுத்த மாதிரி பண்ற. ஏய் ஆமாடி லூசு, அவன் என் புருஷன் தான். என்ன புருஷனா? ஆமா, என்கிட்டே என் புருஷனுக்கு லெட்டர் கொடுக்க சொல்றியா நீ? என்ன வேணுமா?
தைரியம் உனக்கு? சாரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்டயே உனக்கு லெட்டர் கொடுக்க சொல்லி சொல்றான். வேண்டாங்க. ஐயோ சாரிங்க. எனக்கு தெரியாது. போயிட்டா விடு, பாவம் அந்த பொண்ணு. எது பாவமா? அவ லெட்டர் கொடுக்க சொன்னா வாங்கிருப்பியா நீ? இல்ல அப்படி இல்ல, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. என்னோடது யாராவது எடுத்துக்க பார்த்தா எனக்கு கோவம் வரும். ஆமா ஆமா, ஏதோ சாக்கடை நாத்து அடிக்குது. ஏய், ரெண்டு பேரும் எங்க போய் விழுந்து தொலைச்சீங்க? அண்ணா ஏன் அப்படி சொல்றீங்க? தங்கச்சி, நீயே கொஞ்சம் அவங்க முன்னாடி போய் பாரு, அப்ப புரியும். அண்ணி பாருங்க, நீ போய் பாரு. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? அது வழுக்கி விழுந்துட்டோம். இது விழுந்த மாதிரி தெரியலையே, சேத்துல விழுந்து புரண்ட மாதிரில தெரியுது. அதான் சொல்றான்ல வழுக்கி விழுந்துட்டோன்னு. வலிக்கு விழுந்துட்டீங்க தெரியுது, அப்படியே நேரா வீட்டுக்குள்ள வந்துருவீங்களா? பின்வாசல் வழியா முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க. கப்பு தாங்கல. ஆமாமா, போங்க போங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்த பெனாயில் போட்டு துடைக்கணும். போங்க முதல்ல. போங்க போங்க, என்ன நிக்கிறீங்க? நாத்து தாங்கல. எப்பா உடலை பிரட்டிக்கிட்டு